உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்குமான மீட்டிங் நேற்று அலாஸ்காவில் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மீட்டிங்ல இருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு. முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம இந்தியாவுக்கு நடக்க போகிற நல்லதாக இருக்கட்டும், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய போர் ஸ்டாப் பண்ணுவாங்களா, இல்லை இந்தியா மேலே போட்டு டேரிஃப் கம்மி பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்பு. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே கிளியராக புரிகிற மாதிரி எவ்வளோ குயிக்காக சொல்ல முடியுமோ நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். என்னோடய வீடியோவில் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாகவோ கம்மியாகவும் சொல்லாமல் என்ன நடந்ததோ அதை கிளியராக உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு சொல்கிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ரூபன். வெல்கம் டு மை சேனல் ரூபன் செபாஸ்டியன். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், புட்டின் அலாஸ்காக்கு அந்த மீட்டிங்க்கு போயிட்டு இறங்குறது, அவரை வரவேற்கிறதுக்கு ரெட் கார்பெட்டில் ட்ரம்ப் நின்றுட்டுருக்கிறது, ரெண்டு பேருமே கையை கொடுத்து பேசிக்கிறது, ஒரு ஃபோட்டோ ஷூட்க்கு போஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவங்க அந்த சம்மிட்டுக்கு கிளம்பி ஒரே காரில் போகிறது, எல்லாமே நல்லபடியாக போச்சு, நல்லபடியாக முடிஞ்சிருந்துச்சு. இந்த மீட்டிங்கில் அப்படி என்ன பேசினாங்க? ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் அண்ட் ரஷ்யாவோட வாரை பற்றி எந்த ஒரு டீலுமே அவங்க போடலை. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்துட்டு இருக்கிற வாரை இவங்க சீஸ்ஃபயர் பண்ணலை. அதே மாதிரி எந்த ஒரு பீஸ்ஃபுல்லான டீலையுமே இவங்க எடுக்கலை. ரெண்டு தலைவர்களுமே இந்த விஷயத்தை பற்றி பெருசாக பேசிக்கல. ஜஸ்ட் ப்ரொடக்டிவான ஒரு மீட்டிங்காக தான் இதை அவங்க கொண்டு போனாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இது சிம்பாலிக்காக புட்டினுக்கான பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, உலகத்தோட ரெண்டு மிகப்பெரிய தலைவர்கள், ஒன்று புட்டின், ஒன்று ட்ரம்ப். அதுவும் ட்ரம்ப்பு இந்த அளவுக்கு ஒருத்தருக்காக வெயிட் பண்ணி ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்து ரெட் கார்பெட்டில் அவரை வரவேற்று நின்று பேசினதா சரித்திரமே கிடையாது. அந்த இடத்துல புட்டினுக்கான அந்த மரியாதை கிடச்சிருக்கு. மற்றபடி இந்த மீட்டிங்கில் ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் ஒரு நல்ல ஒரு பேச்சுவார்த்தை தான் நடந்தது. ஒரு 3-3.5 மணி நேரம் இந்த மீட்டிங் போச்சு. மூணாவது விஷயம், ட்ரம்ப்போட பொசிஷன். ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மீட்டிங் ரொம்பவே சூப்பரான மீட்டிங்காக இருந்தது அப்படின்னு அவரோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த மீட்டிங்லேருந்து இந்த வாட்டி என்ன தான் ஒரு அவுட்கம் வரல அப்படின்னாலும் அவங்க ஃப்யூச்சரில் ஜெலன்ஸ்கியுமே சேர்த்துக்கிட்டு ஒரு மீட்டிங் அகைன் வைக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த மீட்டிங் முடித்த கையோட ட்ரம்ப்புமே ஜெலன்ஸ்கிக்கு கால் பண்ணி அவர்கிட்ட பேசியிருக்காரு. நாலாவது முக்கியமான விஷயம், இந்த மீட்டிங்லேருந்து யாருக்கு பெனிஃபிட்டு, யாருக்கு பெனிஃபிட் இல்லை? ரஷ்யா பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய விக்ட்ரி, பெரிய ஒரு பேர். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் என்னதான் இந்த மீட்டிங்ல இருந்து ஒரு ரிசல்ட் வரலனாலும் ஒரு பெரிய தலைவரை, ரஷ்யாவோட பிரசிடெண்ட்டை கூப்பிட்டு வச்சு பேசினதே பெரிய விஷயம். இதனால் அவரோட இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு டொமஸ்டிக்காக அவருக்கு நல்ல ஒரு பெரிய இமேஜ் வந்திருக்கு. உக்ரைன் இந்த வாரும் ஸ்டாப் ஆகலை, வார் கண்டினியூ தான் ஆக போகுது. ஸோ உக்ரைனுக்கு தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. யூரோப் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. பட் இருந்தும் உக்ரைனுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு அவங்க கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஏன் அப்படின்னா, ரஷ்யா இந்த வாரை ஸ்டாப் பண்ணலை, அதை பற்றியான பேச்சுவார்த்தை எதுவுமே முடிவுக்கு வரல. ஸோ அதனால் இந்த வார் அப்படியே கண்டினியூ ஆக போகுது. உக்ரைனுக்குள்ளே ரஷ்யா இன்வேட் ஆக தான் போகிறாங்க. உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க யூரோப் கண்ட்ரீஸ் அவங்களோட சப்போர்ட்டை கண்டினியூ பண்ண போகிறாங்க. பட் அமெரிக்காவோட சப்போர்ட் இதுக்கு மேலே உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா, புட்டினும் ட்ரம்ப்பும் பேசின அந்த பேச்சுவார்த்தையில் புட்டின் ட்ரம்ப்பை பற்றி நிறைய விஷயங்கள் நல்லபடியாக சொல்லியிருக்காரு. குளோபல் பீஸ்க்கு பாடுபட்டு இருக்க ஒரு மனிதர் ட்ரம்ப் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப்புக்கு தான் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஐஸ் வச்சா அவரை தலையில் தூக்கி வச்சு ஆடுவார். ஸோ அதனால் உக்ரைனுக்கான ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்குது. யூரோப் உக்ரைனுக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ண தான் போகுது. நெக்ஸ்ட் மீட்டிங்கில் மேபி இதிலிருந்து என்ன அவுட்கம் வரப்போகுதுன்றது கிளியராக நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஞ்சாவது முக்கியமான விஷயம், யாருமே எதிர்பார்க்காதது, புட்டின் ட்ரம்ப்பை மாஸ்கோவுக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு. ட்ரம்ப்பும் பாசிட்டிவாக வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ட்ரம்ப் மாஸ்கோவுக்கு வரும்போது மேபி புட்டின், ஜெலன்ஸ்கி அண்ட் ட்ரம்ப் 3 பேருமே இந்த உக்ரைன் ரஷ்யா வாரை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த வார் கண்டினியூ ஆக தான் போகுது. இந்த மீட்டிங்லேருந்து நம்ம எல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய அவுட்கம் இல்லை அப்படின்னாலும் இது மறைமுகமாக இந்தியாவுக்கு ஒரு பெரிய விக்டரியை தான் வாங்கி கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா, இந்தியா மேலே டேக்ஸ் ஏற்றின ஒரே ஒரு காரணத்தினால தான் புட்டின் ட்ரம்ப்பு கூட அந்த மீட்டிங்க்கு ஒத்துக்கிட்டாரு. அங்கே போயிட்டு இந்த மீட்டிங்கும் நல்லபடியாக முடிஞ்சதுனால இதுக்கு மேலே இந்தியா மேலே ட்ரம்ப் டேக்ஸை ஏற்ற மாட்டார், ப்ளஸ் இருக்கிற டேக்ஸை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்றத தான் பார்ப்பாரு. ஸோ அடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் காத்துட்ருக்கு. ஏன் அப்படின்னா, புட்டினுக்கும் ட்ரம்ப்புக்குமான ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகிறது இந்தியாவுக்கு ஒரு நல்ல விஷயம். இந்தியா மேலே போட்டிருக்க டேக்ஸ் கம்மி பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.